திருச்செங்கோடு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 247வது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும், இந்த சங்கத்தின் மிக பொறுப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தலைவர், உபத்தலைவர், கௌரவ தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும், அதேபோல் என்னுடைய உரைக்கு உரம் சேர்க்கும் வண்ணமாக எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர், சீனியர் சிட்டிசன் அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த கருத்தரங்கில் நிகழ்வுகளை உலகெங்கும் எடுத்து சென்று எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் அதே போல் ஒரு பெருமையையும் புகழையும் தேடித் தருகின்ற அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா சேனல் அவர்களுக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிறைந்த ஆரோக்கியம் பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சரி, இந்த திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய கருத்தரங்கம் எத்தனையாவது கருத்தரங்கம்? 247. கூட்டி பார்த்தா என்ன நம்பர் வரும்? 4. 4ன்னா எந்த கிரகம்? ராகு. ஓகே, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? காலையில் சதயம், ராகு. அப்போ ராகுவை பற்றி பேசினா பொருத்தமாக இருக்குமா? ரைட். இந்த யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறத விட ராகு யுகம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ராகு தான் நம்மளாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதிகாரம் செலுத்திட்டு இருக்காரு, ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராகு பகவான் தான் அங்கு இங்கு எனாதபடி எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து மறைந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிக இல்லை. அப்போது இந்த ராகு பகவானுக்கு நேரடியாக பார்க்க முடியாது. எல்லா கிரகங்களையும் நம்ம கண்ணாலையும் பார்க்கலாம், தொலை நோக்கு கருவிலையும் பார்க்கலாம். எந்த கிரகத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சப்த கிரகங்களையும் பார்க்கலாம். ஆனால் ராகு கேதுக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, எந்த கருவி கொண்டும் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த ராகு திசை கேது திசை நடக்கும்போது சொல்லக்கூடிய பலன்கள் திட்டவட்டமாக, உறுதியாக, துல்லியமாக சொல்ல முடியறதில்ல. பெரும் பெரும் ஜாமவான்களே சில டைமில் கொஞ்சம் திணறி போயிடுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ அதுவும் இந்த அரை நூற்றாண்டுகளாக ஜோடம் பலாயிரக்கணக்கான வருஷமாக இருந்தாலும் கூட இந்த அரை நூற்றாண்டு காலமாக தான் இந்த ஜோட கலை நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக தெரியுது. ராகு பகவான் ஆதிக்கம் எங்கெங்க தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்க, விண்வெளி ஆய்வு மையம், சினிமா, தொலைக்காட்சி, சீரியல், அதே மாதிரி கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, இமெயில், செல்போன், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, அதே போல் ஜெராக்ஸு, ஃபோட்டோ ஸ்டுடியோ, கிராப்ஸு, அதே போல் இந்த அதாவது கம்ப்யூட்டர், இமெயில், இன்டர்நெட்டு, சிசிடிவி கேமரா, எக்ஸ்ரே, ஸ்கேன் சென்டர். அது மட்டும் இல்லை, இப்போ நவீனமான முறையில் அதிகமாக ராகு ஆக்கிரமிப்பு பண்ணுறது கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு, லாட்டரி, ரேஸு, பந்தயம், கேம், இது எல்லாம் மட்டும் இல்லாமல் கள்ளநோட்டு, கள்ளக்கடத்தல், ஷேர் மார்க்கெட்டு, மதுபான உற்பத்தி, மதுபான விற்பனை, கஞ்சா, போதை, ஹெராயின், இப்படி போதை வஸ்துக்கள் விற்பனை பண்ணக்கூடிய இடம், அதே மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி நம்மளுடைய சமூகத்தில் நாம் கட்டுப்படாத செயல்கள், நமது கலாச்சாரம், பண்பாடு, வாய்மை, நேர்மை, இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய செயல்கள் அத்தனையிலையுமே ராகு பகவான் தான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாருன்னா அது மிக இல்லை. அது மட்டும் இல்லை, விதவிதமான நோய்களை கொண்டு வர்றதும் இந்த ராகு பகவான் தான். குறிப்பாக கொரோனா, இந்த கொரோனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குது. அதை நம்ம பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். அப்போ அந்த கொரோனாவை கொண்டு வந்ததே ராகு பகவான் தான் அப்படின்னு சொன்னாக்க அது மிக இல்லை. அந்த கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும்,
கடுமையான முறையில் துன்பப்பட்டிருந்தாலும் நம்ம ஜோடக்கலை வளர்கிறதுக்கு அது நல்ல ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நமக்கு கொரோனாவுக்கு பின்னால் தான் ஜோடக்கலை இந்த 5 வருஷத்தில் மிக உன்னதமான உயர்வான அமைப்புக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் யூடியூப்பு, அதே மாதிரி யூடியூப் மட்டும் இல்லாமல் ஜூம் மீட்டிங் ஆன்லைன் கிளாஸு, பிடிஎஃப் ஃபைல்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். புதுமையான விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. புதுசாக காரகத்துவங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிட்டத்தட்ட 250 காரகத்துவங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு காரகத்துவங்களை நவீன காலத்துக்கு தகுந்த அளவுக்கு இளைய தலைவர்கள் நல்ல முறையில் கொண்டு வந்து நம்மளுக்கெல்லாம் பயிற்றுவிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமூகத்தாரிடமே அடங்கி இருந்த இந்த ஜோடக்கலை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஜோடர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஜோடருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜோடக்கலை வளர்ந்துருக்குது, மிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஜோடக்கலை வளர்வது மட்டும் இல்லாமல் நல்ல விழிப்புணர்வை கொடுத்து நமக்கு ஆன்மீகத்தையும் ஆலய பரிகாரத்தையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது என்று சொன்னால் அது மிக இல்லை. இதற்கு காரணமான ராகு பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ராகு பகவானுக்கு நன்றி சொன்னாதான் அது நல்ல ஒரு உள்ளம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகு பகவான் சின்ன வயசுலேயே நம்ம வாழ்க்கையில் பூந்துடுறார். உங்களுக்கு 1 வயசுக்குள்ள, நீங்கள் பிறந்து 1 வயசுக்குள்ளேயே ராகு பகவான் உள்ள வர்றார். அதுவும் குறிப்பாக ராகுங்கிறது பாட்டன்காரகன் சொல்லாங்களா, கேதுங்கிறது பாட்டிக்காரகனா. ரைட். நம்மளுக்கு 1 வயசு முடியறதுக்குள்ளேயே மொட்டை அடித்து காது குத்திடுறாங்க இல்லைங்களா. காது குத்தல் அப்படிங்கிறது ராகு, முடி இறைக்கிறது கேது. அப்பயே ராகு கேது உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அந்த கேது அப்படிங்கிறது பாட்டிக்காரி அப்படிங்கிறதுனால 2 சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரரும் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க. அது தாய் மாமன் மடியில் வச்சு தான் காது குத்தணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ தாய் மாமன் புதன் அப்படிங்கிறத மிதனம், புதன் அப்படிங்கிற கிரகம் மிதனத்தில் இருக்குது, கண்ணியில் இருக்குது. மிதனத்தில் தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி தாய் மாமன் காரகன் ஸ்தானம் அப்படின்னா 5ஆம் வீடு சிம்மம் இல்லைங்களா, அங்கே தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த ராகு கேது சடங்கு மூலியமாக நம்ம வாழ்க்கையில் என்ட்ரி ஆகுது ஆரம்பத்திலேயே. அப்போ நம்ம உடம்புல கூட பார்த்தோமாக்க உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகள்லாம் இந்த ராகுனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. நமக்கு இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள், அதே மாதிரி கணையம், கல்லீரல், இது மாதிரி நுரையீரல், கணையம், சிறுநீரகம், இவற்றை எல்லாமே ராகுனுடைய ஆதிக்கம். முக்கியமாக பெருங்குடலை இயக்குவதே ராகு தான். அந்த ராகுனுடைய ஆதிக்கம் நம்ம உள்ளுறுப்புகளில் அதிகம், வெளியே தெரியறதில்ல. அதனால தான் மறைவான இடங்கள் இருக்கிறது எல்லாமே ராகு பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகு கேதுவுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோமா, 2 பேருக்குமே பெரிய வித்தியாசம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் பெரிய வித்தியாசம். ராகு உச்சம், கேது நீச்சம். ராகு பேராசை, கேது சின்ன ஆசை, நியாயமான ஆசை. ராகு வந்து பொய், கேது மெய். அதே மாதிரி உணவு குடல் ராகு, மனக்குடல் கேது. அதே போல் சிறைச்சாலை ராகு, விடுதலை பண்ணுறது கேது. மாய வலை ராகு, ஞான வலை கேது. சிறைச்சாலை ராகு, விடுதலை செய்கிறது கேது. மாடி வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ராகு. சின்ன சின்ன வீடுகள் குடிசைகள்லாம் கேது. அகலமான வீதிக்கு போகிறது ராகு. குறுகலான சந்தையில் போகிறது கேது. அதே மாதிரி நோயை கொடுக்கறது ராகு, அதுக்கு மருந்து கொடுக்கறது கேது. ஆண் அப்படின்னா ராகு, பெண் அப்படின்னா கேது. இது மாதிரி நிறைய வித்தியாசங்களை சொல்லிகிட்டே போயிடலாம். 2 பேர்த்துக்குமே ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. தென்மேற்கு ராகு அப்படின்னா வடமேற்கு கேது. இது 2 கிரகமும் ரொம்ப அதிகமான வித்தியாசம், ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வித்தியாசமாக. இதே போல தான் இந்த ராகு கேதுக்கள் எங்கேயாவது சேர்ந்துருக்குதா, எந்த ராசி கட்டத்திலேயே சேர்ந்துருக்குதா? சேர்ந்துருக்கு. ராகு கேது 2 இடங்களில் சேரும்
அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்களா சொன்னீங்களா பரவாயில்ல. ராகு கேது இணையக்கூடிய இடம் சோடச வர்க்கம் இருக்குது இல்லைங்களா? ராசி, நவாம்சம், திரேகானம், இதெல்லாம் சப்தாம்சம், திருசாம்சம் எல்லாம் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அந்த 16 வர்க்க கட்டத்தில் பார்த்தோமாக்க திருசாம்சத்தில் இருக்கும். நம்ம திருசாம்சம் இல்லை, இது திருசாம்சம் 13வது கட்டம். இல்ல இல்ல, அது சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்துருங்கிறதுனால தான் திருசா அம்சம் அப்படின்னு சொல்லல. திருசாம்சம், சோடசாம்சம், இந்த 2 வர்க்க சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது சேர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராகுனுடைய வீடு, ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறதுலையும் கேது போய் உட்காரும். கேதுடைய நட்சத்திரத்திலையும் ராகு உட்காரும் இல்லைங்களா? அப்ப அங்க ராகு கேது இணைவு பெறுகிறது, சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ராகு கேதுக்கள் தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படியாப்பட்ட தோஷங்கள் அதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுக்குள்ளார அனைத்து கிரகங்களும் அடங்கியிருந்தா அது காலசர்ப்ப தோஷம். இந்த ராகு அல்லது கேது சந்திரன் அல்லது சூரியனோட இணைஞ்சி இருந்தா கிரகண தோஷம்னு பேர். 2ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா குடும்ப தோஷம்னு பேர். 7ஆம் இடத்துலையோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா கலஸ்தர தோஷம் அப்படின்னு பேர். 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தா மாங்கல்ய தோஷம் அப்படின்னு பேர். 5ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து குரு சம்மந்தப்பட்டா புத்திர தோஷம்னு பேர். இது மாதிரி தோஷங்கள்லாம் வரிசை அடிக்கிட்டு வரலாம். இந்த ராகு கேது சனியோட தொடர்பு இருந்தால் கர்ம வினை தோஷம்னு இதுக்கு பேர். அதே மாதிரி ராகு கேது சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் கலசர தோஷம்னு பேர். இது போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராகு கேதுவுக்கு மிட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மையப்புள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செயலிழந்து போயிடும். மையப்புள்ளி அப்படின்னா ராகு செல்லுகின்ற பாதையில் 4வது ராசி, கேது செல்லுகின்ற பாதையில் 4வது ராசி. அப்படிதானே ஐயா? சுருக்கமாக சொன்னால் ராகுவுக்கு 10ஆம் இடம், கேதுவுக்கு 10ஆம் இடம் ராசி. எப்படிங்க? கும்பத்தில் ராகு, ராகு அப்படி அப்படி கூட வந்துடுங்க. கிளாக் வாய்ஸ்லேயும் வந்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிற ராகு 10வது ராசி விருச்சகம். விருச்சகம் விருச்சகம் இப்படி வந்தாலும் அதுதான், அப்படி வந்தாலும் அப்படித்தான். இப்படி வந்தால் 4வது வீடு, அப்படி வந்தால் 10வது வீடு. கேது சிம்மத்தில் இருக்குது, கேது சிம்மத்தில் இருக்குது, அதுக்கு 10வது வீடு ரிஷபம். அது போகின்ற பாதையை பார்த்தா 4வது வீடு ரிஷபம். அப்போ ராகு செல்லுகின்ற பாதையில் 4வது ராசி, கேது செல்லுகின்ற பாதையில் 4வது ராசி. இந்த 2 ராசியும் இப்போ தற்போது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செயலிழந்து போயிடும். அந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய ராசிகள் கூட அவ்வளோ சிறப்பான பலன் தர்றதில்லை அப்படின்னு ஆய்வாளர்களுடைய முடிவான கருத்து இல்லைங்களா? அப்போ இந்த ராகு பகவான் எப்படி நுழையிறாருன்னா, ஒரு ராசி கட்டத்தில் நுழைஞ்ச உடனே அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் முதல்ல ஆக்கிரமிப்பு பண்ணுறார். அந்த ராசியவே தன் ஆதிக்கத்துக்கு கொண்டு வர்றார். அங்கே இருக்கிற கிரகங்கள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறார். அப்போ ஒரு ராசியில் ராகு இருக்கும்போது அதனுடைய நட்சத்திரங்கள், அதிபதிகள், அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலன்கள் இது எல்லாமே அவருடைய கைக்கு போயிடுது. அந்த கிரகங்கள்லாம் அவருக்கு அடங்கி போயிடுது. அங்கே கதாநாயகனே ராகு தான், அவர் தான் அந்த இடத்துல இயக்குவார். அப்போது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பாவம் எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவத்தினுடைய ஆதிபத்தியமே அவருக்கு உண்டான அமைப்பை போயிடுது. இப்போ ராகுனா பேராசைன்னு நாம் சொன்னோமா? ராகுனாவே ஆசை, பேராசை அப்படின்னு சொல்கிறோமா? அவருக்கு பிடிச்சமான இடமே 3 வீடு, 3, 7, 11. காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு மிதுனம், 7ஆம் வீடு துலாம், கும்பம் 11ஆம் வீடு. 3, 7, 11 தான் அவருக்கு பிடிச்சமான வீடு. ஏன்? அவருக்கு பிடிச்சமான அவருக்கு நட்சத்திரம் இருக்குது. அங்கே அவருடைய நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை சுவாதி சதயம் இல்லைங்களா? அதெல்லாம் அந்த வீடெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஆசையை தூண்டக்கூடிய இடம், பேராசையை தரக்கூடிய இடம், ஆர்வத்தை தூண்டக்கூடிய இடம், காதல் தரக்கூடிய கிரகம், இது எல்லாமே 3, 7, 11. இது எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அந்த ராகு பகவானுக்கு. அப்போ கேதுவுக்கு எது பிடிச்சமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க
மேசம் சிம்மம் தனுசு. தர்ம திரிகோணம், அது காம திரிகோணம், இது வந்து தர்ம திரிகோணம். தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் கேது இல்லையா, அதனாலதான் மேசம் சிம்மம் தனுசுல தான் கேதுடைய நட்சத்திரம் இருக்குது. அந்த வீடுகள் கேதுவுக்கு உண்டான பிடிச்சமான வீடுகள் கரெக்டா செட் பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்தை பாரு. இப்படி கரெக்டா இவருக்கு தர்ம திரிகோணம், அவருக்கு காம திரிகோணம். அப்ப இது மாதிரி விரக்தியை தர்றவர் தான் கேது பகவான். விரக்தியை கொடுக்குற போதும் என்ற எண்ணத்தை கொடுக்கறதே கேது தான். இப்போ ராகு செவ்வாய் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டில் இருக்குது. 4ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் இருக்குது. அவருக்கு நிலத்து மேலே ஆசை, பேராசை. இன்னும் நிலம் வாங்கணும், அந்த இடத்த வாங்கி போடணும், இந்த இடத்த வாங்கி போடணும்னு பேராசையை உருவாக்கும். இந்த ராகு திசையிலையோ செவ்வாய் புத்தியிலையோ செவ்வாய் திசையிலையோ உருவாக்கும். இதே ராகு கேது, இந்த ராகு செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்தால் போதும்பா, இன்னும் நிலத்தை வாங்கி போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வச்சிரவையில் ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு மேலே நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், போதும் இதே போதும் எனக்கு அப்படிங்கிறத போதுங்கிற மனசு கொடுத்துட்றாரு. அப்போ அந்த ராகு யாரோட சேர்றாரோ, எந்த கிரகத்தோட சேராரோ அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை அதிகப்படுத்தி விடும். ராகு சுக்கரனோட சேர்ந்தா காம எண்ணங்களை அதிகப்படுத்தும் இல்லைங்களா. ராகு சனி சேர்ந்திருந்தா நம்ம தொழில் மேலே கவனம் அதிகமாக கொடுக்கும். அது அடிமை தொழிலாக இருந்தாலும் கூட தொழில் மேலே அதிகமான கவனத்தை கொடுத்தும். ஒரு இடத்துல தொழில் செய்ய முடியாது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மாறி மாறி தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி அனுபவிக்க தூண்டுறது ராகு. ஒரு விஷயத்தை அனுபவிக்க தூண்டுறது ராகு. அந்த அனுபவத்தால் கிடைக்கிற ஞானத்தை கொடுக்கறது கேது. அவ்வளவு குழந்தைங்க வேணும், குழந்தைங்க மேலே பாசம். ராகு குரு சேர்ந்தா குழந்தைங்க மேலே அளவற்ற பாசமும் அவங்களை எடுத்துக்கட்டி நல்ல முறையில் வாழ்க்கையை மேம்படுத்தணுங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குரு தனக்காரகன். பணத்து மேலே ஆசை அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு வழியில் பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்தால் போதுங்கிறது. அந்த பணத்து மேலே, குறிப்பாக தங்கத்து மேலே, நகை மேலே, நகைக்குரியது சுக்கரம் தான், பணத்து மேலே தங்கத்து மேலே அதிக ஆசை கொள்ளுவராக இருப்பாங்க குருவும் ராகும் சேர்ந்திருந்தாள். அப்படின்னா ராக போல கொடுப்பார்ல, கேத போல கெடுப்பார்லன்னு பழமொழி சொன்னாங்களே, அதெல்லாம் ஒன்றும் பொய்யா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த ராகு எப்போ நம்மளுக்கு பலன் தருவார், இப்போதான் அந்த ரகசியத்துக்கே வரும். ஐயா ரகசியத்தை சொல்லும்போது அவசியம் வெளியே போகணுமா? வெளிநடப்பு செய்கிறாரு. சரி, அப்போ அந்த ராகு வந்து எப்பொழுது நம்மளுக்கு நல்லது செய்வார்? ராகு நின்ற வீட்டதிபதியோ, ராகு நின்ற நட்சத்திராதிபதியோ லக்கணத்துக்கு அது சுவராக இருந்தால், ராகு நின்ற நட்சத்திராதிபதியோ ராகு நின்ற வீட்டதிபதியோ சுவராக இருந்தால் லக்கணத்துக்கு 5, 9 நிற்க வேண்டும். இல்லை ராகு கேது ராகு நின்ற நட்சத்திராதிபதியோ வீட்டதிபதியோ பாப கிரகங்களாக இருந்தால் கேந்திரத்திலையும் இருக்கலாம், திரிகோணத்திலையும் இருக்கலாம். மிக அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுப்பாங்க. பண செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, பதவி, பட்டம் இதெல்லாம் அள்ளி கொடுக்கறது ராகுவை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் தான் அவரை பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னே பட்டம் கொடுத்துருக்குறாங்க. எந்த விஷயத்திலையும் பிரம்மாண்டத்தை கொடுக்கறது ராகு தான். அவர் நின்ற வீட்டதிபதியோ அல்லது நட்சத்திராதிபதியோ லக்கணத்துக்கு பாபராக இருந்தால் கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம், சுவராக இருந்தால் திரிகோணத்தில் மட்டும்தான் இருக்கணும். அப்போதான் அவருக்கு நல்ல ஒரு பலனை இந்த ராகு திசையில் பலன் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2, 3 உதாரண ஜாதங்கள் கட்டங்கள் சொல்லாமல் பேரை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலான்னு இருக்கிறேன். இப்போ நம்மளுக்கே தெரியும், முன்னாள் முதலமைச்சர் இரும்பு பெண்மணி செல்வி ஜெயலலிதா அவருடைய இலக்கணம் எல்லாத்துக்கும் தெரியும், மிதுன இலக்கணம். அவங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு, மேசராகு. அது பரணி நட்சத்திரத்தில் இருக்கும். ராகு பரணியில் இருக்கும். அந்த பரணிக்கு உண்டான சுக்கிரன் மிதுன இலக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம். அந்த ராகதிசை 18 வருஷம் தான் அவங்களுக்கு அரசியலில் கொடிகட்டி பிறந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து குருசை வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம். அதனால் அந்த பதவியெல்லாம் கொடுத்தது. அது சில கெடுதலையும் கலந்தான் கொடுத்துருக்குது. அப்போ அடுத்தது பார்த்தோமாக்க அதே மிதுன இலக்கணத்தில் நம்ம ஜோட உலகத்தில் ஒரு பிரபலமான புகழ்பெற்ற யூடியூப்பில் அதிகமாக வரக்கூடியவர் ஒருத்தர். ஆனால் கொஞ்சம் தானே என்ற அகம்பாவம் கொஞ்சம் அதிகமாக படைச்சவர் தான். திறமையாக இருந்தால் கொஞ்சம் திமிர் இருக்கட்டும்.
ஆதித்ய குருஜி அப்படின்னு அவருக்கு பேருங்க. அவருக்கும் இதே மிதுன லக்னம் தான். ஆனால் 12ஆம் இடத்துல ராகு ப்ளஸ் குரு. அந்த ராகு நின்ற வீட்டதிபதி சுக்கிரன். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வச்சான். அவருக்கு இந்த ராகு திசை 18 வருஷமா மிக உயர்ந்த புகழையும் செல்வாக்கு, உயர்வு, அந்தஸ்து எல்லாமே கொடுத்தது. அவருக்கு இப்போ தான் 4ஆம் தேதி தான் ராகு திசை முடிஞ்சிருக்குது. 4/4/2016 தான் ராகு திசை முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் குரு திசை தொடங்கியாச்சு. இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அப்துல் கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடக லக்னம். அது பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல ராகு. ராகு நின்ற வீட்டதி குரு கடகத்தில் லக்கணத்தில் உச்சம். அவர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாருங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்க முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானியோடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் வேலைக்கேவாத ஜாதம் சொல்லி கொடுங்க. அந்த அளவுக்கு கிரக நிலையெல்லாம் மோசமாக இருக்கும். இருந்தாலும் அவருக்கு பாருங்கள் விருச்சிக லக்கணம் 12ஆம் இடத்துல ராகு விசாகம் 2 புஷ்கர நவம்சம். அந்த விசாகம் 2 இருக்கக்கூடிய புஷ்கர நவம்சத்தில் பெற்ற ராகு அந்த சாராதிபதி குரு போய் விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுனால அந்த ராகு திசை வந்த அப்புறம் தான், அதுவும் குறிப்பாக வந்து 2000 2018 வரைக்கும் 2018 வரைக்கும் ராகு திசை கொடிகட்டி ஆளக்கூடிய அளவுக்கு மிகுந்த செல்வத்தை அள்ளி கொடுத்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் குரு திசை ஓடிக்கிட்டு இருக்குது. குரு திசையும் நல்ல ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. சரி, நிறைவாக நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஜோசிக்காரர் சொன்னால் இன்னும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்ல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை நம்ம சொன்னோமாக்க நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அவருக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் அதிகமாக. பேர் சொல்லக்கூடாது. அம்பானி சொல்லலாம், ஜெயலலிதாவை சொல்லலாம், ரஜினி கூட சொல்லலாம். ரஜினி கூட சிம்மலைக்கணும் சொல்லலாம். ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சொல்லலாம், ஏன்னா அவருக்கு சிம்மலைக்கணும். 8ல் ராகு, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கெட்ட பலன் கொடுக்குமேன்னா அந்த ராகு திசை வந்த அப்புறம் தான் ராகு நின்ற வீட்டதிபதி குரு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கும்பத்தில். அந்த ராகு திசை வந்த அப்புறம் தான் பேர் புகழ் தொடங்கினுச்சு. 1983 வரைக்கும் ராகு திசை. அந்த ராகு திசையில் தான் என்ட்ரி ஆனார் சினிமா உலகத்தில். பேரும் புகழும் 83 வரை கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்தது பாருங்க குரு திசை. அது ஒரு 16 வருஷம். அந்த குரு நின்ற வீட்டதிபதி சனி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4 புஷ்கர வம்சம். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்ததுனால மிகுந்த செல்வாக்கு கொடுத்தது. இப்போ குரு திசை ஓடிட்டு இருக்குது. இது ஒரு 16 வருஷத்துக்கு கொடிகட்டி ஆளக்கூடிய சூழ்நிலையை கொடுத்தது. அது ராகுனுடைய நட்சத்திரத்தில். அதுவும் 16 வருஷம் கொடுத்ததா. அதுக்கப்புறம் சனி திசை 19 வருஷம். அந்த சனியும் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துலேயே இருக்குது. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதனோட சேர்ந்து இருக்குது. இது ஒரு 19 வருஷம் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்தது. அப்போ வரிசையாக பாருங்கள், ராகு திசை, குரு திசை, சனி திசை, இப்போ கேலண்டர் நடந்துட்டு இருக்குது. புதன் திசை. புதன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல தனுசில் புதனும் சுக்கிரனும் உட்காந்துருக்குது. அப்போ ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக இத்தனை வருஷம் 50-55 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு வெற்றி நடை போட முடியுமா? இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு ஜாதகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஜாதத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் புஷ்கர நவம்சத்தில் இருந்த கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது தான் அவருக்கெல்லாம் கொடுத்தது. அது பாருங்கள், இந்த சனி திசை நடக்கும்போது சினிமா படத்தில் பாகிஸ்தானத்தில் சனியும் கேது இருக்குது. சினிமா படத்தில் பேசுகின்ற வசனங்கள்லாம் கைத்தட்டப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட முறையில் மேடையில் பேசுகின்ற வசனமெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானது இல்லைங்களா? அவர் தனிப்பட்ட முறையில் வெளி உலகத்தில் வந்து பேசும்போது அவர் மேலே விமர்சனம், அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு விமர்சனம் வருது. இதே டயலாக் சினிமாவில் பேசினாதான் கைத்தட்டல் வருது. ஒரு விசித்திரமான அமைப்பு. சரி, இருக்கட்டும். இப்போ நிறைவாக ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கலாம். அவருக்கு துலா லக்கணம். மிக அற்புதமான துலா லக்கணம். அவருக்கு வாக்காதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல, சூரியன், செவ்வாய், புதன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அமைப்பு. அதோட கேது. அப்போ வாக்குஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேதுவோட இணைஞ்ச அமைப்பு. தனுசில் இருக்கிறது விசேஷமான அமைப்பு. எந்த ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசில்
என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் அது பாப கிரகமோ சுபகிரகமோ கவலைப்பட வேண்டாம். அந்த ஜாதகம் ராஜயோகம். அவனுடைய கர்மவினைக்கு தந்த அளவுக்கு உயர்வு தாழ்வு கட்டாயம் கொடுக்கும். அப்போ இவருக்கு தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு தனுசில் இந்த 3 கிரகம் இணையப்பட்டிருக்குது, மிகச்சிறப்பு. அதே போல் 6ஆம் இடத்துல மீனத்தில் குரு நேராக வாக்குஸ்தானத்தை பார்க்குதா 9ஆம் பார்வையா? குரு பார்க்குற பார்வை 9ஆம் பார்வை தான் பரிசுத்தமான பார்வை. அது நேராக வாக்குஸ்தானத்தையே பார்க்குதா? வாக்கில் வல்லவர், திறம்பட பேச்சாளர், நாவுக்கரசர், இப்படிலாம் பட்டம் எல்லாம் பெற்றவர் இந்த ஒரு ஜோதிடர். குறிப்பாக 3ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் கேது சேர்ந்தாவே மிக அற்புதமான யோகம். அருமை நண்பர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மிதநிலைக்கணும். 3ஆம் இடத்துல ஏ மாதிரி சூரியன் புதன் கேது இருக்கும். இந்த சூரியன் ஆட்சி. அவர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அது மாதிரி இந்த ஜாதகம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது செவ்வாதிசை. இவர் வாக்கில் சரஸ்வதி இருக்குதா இல்லையோ தெரியாது, கருணாக்கு இருக்குது. இவர் கருணாக்குக்காரன்னு சொல்லலாம். இவர் வந்து நெகட்டிவான வார்த்தை தான் அதிகம் பயன்படுத்துவார், பாசிட்டிவ் அதிகம் பயன்படுத்த மாட்டார். நெகட்டிவான பதம் தான் சொல்றதுல கெட்டிக்காரர், அது உண்மையாகவே இருக்கும் 100%. அதில் தப்பு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் பலன் கம்மியாக சொல்லுவார். அப்போ அவருக்கு இப்போ நடக்கூடிய திசையே செவ்வாதசை ஓடிட்டு இருக்குது. இந்த செவ்வாதசை இன்னொரு 2 வருஷம் தான் இருக்குது. 2027 வரைக்கும் தான் இருக்குது. இந்த 26 முடிஞ்சு 27 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ கடந்த காலத்தில் 10 வருஷமாக சந்திரசை ஓடிட்டுன்னு சொல்லிங்களா? துலா லக்னத்துக்கு 10 குடையும் சந்திரன். இந்த 10 குடைய சந்திரன் தான் இந்த ஜாதக அமைப்புக்கு 10ஆம் இடத்துலேயே ஆட்சி. இந்த 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற சந்திரன் திசையில் தான் ஆயிலியத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனால அந்த சந்திரன் திசையில் நல்ல புகழ் பெற ஆரம்பிச்சிட்டார். இந்த செவ்வாய் திசையில் இன்னும் செல்வாக்கு கடந்த 6 வருஷமா. அப்போ கடந்த 16 வருஷமா பேர் புகழ் நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த எல்லாம் கொடுத்துருக்குது. சரி, இந்த திசை முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய திசை ராகு திசை. இப்போ நம்ம சொன்னோமே ராகு, அந்த ராகுவிற்கு பிப்ரவரி 27 வருது. பிப்ரவரி 27 வருது, அடுத்த வருஷத்தில் வருது. இந்த ராகு திசை இவருக்கு ராஜயோகத்தை தருமா அப்படின்னா, இந்த துலா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல மிதுனத்தில் ராகு, ராகுக்கு பிடிச்சமான இடத்துல ராகு. அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு திருவாதிரை 4 சூரிய நட்சத்திரம் புஷ்கர நவாம்சம். மிதுனத்தில் ராகு புஷ்கர நவாம்சம் திருவாதிரை 4 இருக்கிறாரு. அம்சத்தில் மீனத்துக்கு போயிடுவார். அப்போ மிதுனங்கிறது தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் தெரியும். மிதுனங்கிறது காற்று ராசி. ஒரு காற்று ராசியில் கிரகம் இருந்தாவே அவருக்கு மிகுந்த புகழ் பேர் காற்று மாதிரி புயல் மாதிரி வரும். அது ராகுங்கிறது வான்வழி பயணம். காற்று ராசியில் அந்த வான்வழி பயணத்தை தரக்கூடிய ராகு இருந்தால் இவர் அந்த ராகு திசையில் விமான பயணம் செய்வாரா? விமான பயணம் செய்வார். அப்போ இந்த கிரகம் வந்து மிதுனத்தில் இருக்கிறதுனால வடக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி செல்வார். சிங்கப்பூர், மலேசியா, சீனா அப்படிங்கிற மாதிரி வடகிழக்கு திசையாக தாய்லாந்து இப்படின்னு சொல்ல மாதிரி. எப்படிங்க? தென்கிழக்கு கீழே இருக்குது, கன்னியாகுமரி, இலங்கை இதெல்லாம். நான் சொல்றது வடகிழக்கு. சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு அயல் நாட்டுக்கு செல்வார், விமான பயணம் உண்டு. ஏதோ இப்பயும் அவர் கோட்டீஸ்வரன் தான், இதுக்கு மேலே கோட்டீஸ்வரன் ஆக வேண்டியதில்லை, பல கோடிக்கு அதிபதி ஆகலாம். ஆக மிதுனத்தில் வான்வழி பயணம் தரக்கூடிய ராகு பகவான் அந்த காற்று ராசியில் இருந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்து திசையை நடத்துவார். அந்த நின்ற வீட்டதிபதியும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையே அந்த புகழ் பேர் முயற்சி இதெல்லாம் தரக்கூடிய எண்ணம் எழுத்து ஊக்கம் ஆக்கம் தரக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல தான் அந்த கிரகம் இருக்குது, வீட்டு அதிபதி. அப்போ அந்த ராகுனுடைய திசையில் அவர் வெளிநாட்டு பயணம் செய்வார். எதற்காக? தன்னுடைய ஜோதிட சேவையை பரப்பதற்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஜோதிட சேவை நம்முடைய கண்டுபிடிச்ச முறையை உலகம் பூரா தெரியணும் அப்படிங்கிற முயற்சியில் வெற்றி பெறுவார் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அதில் கேள்வி இருக்கான். இப்போ சொல்லுங்க, இப்போ இது கலியுகமா ராகு யுகமா? ராகு தான் எல்லா இடத்துலையும் இயக்கமர நிறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மலக்கணம் மூணாம் இடத்துல குருதா இருக்குது. ராகு எங்க இருக்கு? குருவும் ராகும் சேர்ந்துருக்கு. சரி சரி, கலர் கலராக வச்சிருக்கிறீங்க. சரி. ஐயா மாரியா? சரி, ஐயா மேரி. சரி, சிவாதசம் ஐயா. ராகு நின்ற வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு எங்க இருக்குது? நல்லா சொல்லணும். ஓ, அந்தாண்ட கட்டத்தில் நவாம்சம் அது கோச்சாரம். அப்ப சொல்றேன். ராகு நின்ற வீட்டு அதிபதி சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தியோட சேர்ந்து இருக்குது இல்லைங்களா? ஒண்ணு. இந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி யாரு? குரு. விசாக 2. குருவும் அங்கேயே இருக்காரா? இந்த பொண்ணுக்கு என்ன வயசு? 31 முடிக்கும் 32. அப்ப இந்த பொண்ணுக்கு சிறப்பான யோகத்தை செய்யாது. 12ஆம் இடத்துக்கு போயிருச்சு. லக்கணத்துக்கு ராகு நின்ற வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு சுபராக இருந்தால் திரியோணத்தில் இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். இது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது, வேலை செய்யாது. ஏன்? லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போய் மாந்தியோடையும் சேர்ந்து இருக்குது. நின்ற வீட்டு அதிபதி சந்திரன் இல்லைங்களா? அவர் ஒருத்தர் தான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால அது தர்ம திரியோணம்னு சொல்லக்கூடிய தனுசில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது செய்யும். கொஞ்சம் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பிரமாண்டத்தை செய்யாது. அப்ப இந்த பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கும் இருக்காங்க. சரி, தொழில் சம்பந்தப்பட்ட சிறப்பு தருமா அப்படின்னா இடமாற்றம் செய்வாங்க. இடம் விட்டு இடம் மாறுவாங்க, வீடு விட்டு வீடு மாறுவாங்க. காரணம் என்ன? காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கரன். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கரன். 4 கூடையவன் சுக்கரனுக்கு 6ஆம் இடத்துல. அப்போ வீடு விட்டு வீடு மாற்றுவாங்க, இடம் விட்டு இடம் மாற்றுவாங்க, ஒரு மண் மனைக்கு செலவு பண்ணுவாங்க, இது மாதிரி வாகனம் வாங்குவாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட இடமாற்றமும் நடக்கும். இதெல்லாம் இந்த ராகு வந்தோடனே கட்டாயம் செய்யும். அதான் செய்யும், பிரம்மாண்டத்தை தராது. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ராகுவை பற்றி எவ்வளவு பேசினாலும் தகும், எவ்வளவு வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சிப்பு, சின்ன சிப்பு தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த அதான் ராகு. இன்னைக்கு இந்த போருக்கெல்லாம் காரணமே அந்த சிப்பு தான். எப்பதான் இந்த அக்க போர் முடியுமோ, நம்மளுடைய இந்த கேஸ் போர் முடியுமோ, அன்னைக்கு நாம் நல்லா இருப்போம். நம்மளுடைய சபையினுடைய தலைவர் இப்போதான் வந்திருக்காரு, அது எல்லாரும் ஒரு வரவேற்றலாம். வாழ்க வளமுடன். ரைட், ரொம்ப நல்லாங்க. வாழ்க. அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் சபையின் செயலாளர், துணை செயலாளர் ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க.